அனைவருக்கும் வணக்கம். நேற்று இந்த பேப்பர் 1ல் பார்த்திங்கன்னா, அந்த எஜுகேஷனுடைய டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன்னா என்ன, எஜுகேஷனுடைய 4 பில்லர்களினுடைய இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனுடைய கோல்ஸ், இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதனுடைய வரலாறு, நம்மளுடைய தொடக்க கால கல்வியினுடைய தொடக்க கால வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அதாவது ஆன்ஷியன் பீரியட், அதாவது பழங்காலத்தில் வேதிக் பீரியட், அதாவது வேத காலத்தில் நம்மளுடைய கல்வியானது எதை அடிப்படையாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேதத்தை அடிப்படையாக இருந்தது. The education system which has evolved first in ancient India is known as the Vedic system of education. நம்மளுடைய பழங்கால கல்வி முறைங்கிறது வேதிக் சிஸ்டம் அப்படின்னா வேத கல்வி அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையானது. In other words, the ancient system of education was based on Vedas and therefore it was given the name of Vedic educational system. அப்படி நம்மளுடைய பழங்கால இது வேதங்களை அடிப்படையாக இருந்ததுனால இந்த எஜுகேஷன் கல்வி முறைங்கிறது வேத கல்வி முறை அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பழங்கால கல்வி முறைங்கிறது வேத கல்வியாக இருந்துச்சு. அது எதை அடிப்படையாக இருந்ததுன்னா வேதங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. The system focused on the moral, physical, spiritual and இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். அப்போ இதில் நமக்கு என்ன இந்த சிஸ்டத்தில் முக்கியமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதி, மாரல், ஃபிசிக்கல்னா உடலியல் சார்ந்த பயிற்சிகள், ஸ்பிரிச்சுவல் அதாவது இறை சார்ந்த நம்பிக்கைகள், இன்டலெக்சுவல் ஒவ்வொருத்தருடைய தனி திறமைகளான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அவர்களுடைய திறமைகள், இதையெல்லாம் பற்றி இந்த கல்வி முறையில் முக்கியமானதாக கருதுனாங்க. இட் இஸ் எம்பேஸ்டு ஆன் வேல்யூஸ் such as humility, truthfulness, discipline, self-reliance, reliance and respect for all creations. அதாவது இதில் முக்கியமானதாக எதை கருதுனாங்க, அதாவது வேத கல்வி முறையில் மாணவர்கள் எதை அடிப்படையாக ரொம்ப முக்கியமானதுன்னா ஹியூமனிட்டி, மனித நேயங்கள், ட்ரூஸ்ஃபுல் உண்மையாக இருத்தல். இதெல்லாம் இன்றைக்கி கல்வி முறையில் இருக்குதா, இன்றைக்கி வளர்கிற மக்கள்கள்கிட்ட இருக்குதா, இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்குது. பேசாமல் எல்லோரும் இந்த வேத கல்வி முறைப்படியே படிச்சிடலாம் போல். ஏன்னா அவ்வளோ சமூகத்தில் இன்றைக்கி அவ்வளவு சீர்கேடுகள் நடக்குது. இதையெல்லாம் நம்மளுடைய பழங்காலத்தில் உள்ள சிஸ்டத்தில் உள்ள இதையெல்லாம் நம்ம மறந்ததன் விளைவு தான் இன்றைக்கி நம்ம இவ்வளவு நம்ம சிக்கல்களை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான கல்வி முறைகளில் இருக்கின்ற சிறப்பு அம்சங்கள். அப்படின்னு இதுலேயும் சில குறைபாடுகள் இருக்குது, அதை சொல்ல வரல. நமக்கு தேவையான நல்லதை நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மையாக இருத்தல், டிசிப்ளின் ஒழுக்கம், முக்கியமானது இன்றைக்கி ஒழுக்கம், செல்ஃப் ரிலையன்ஸ் சுய பரிசோதனை அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபார் ஆல் கிரியேஷன், முக்கியமான அனைவற்றிற்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தல். Students were taught to appreciate the balance between human beings and nature. இதுவும் ரொம்ப முக்கியமானது. மனிதநேயத்துக்கும் அதே அதாவது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் மாணவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தாங்க. ஏன்னா வேத கல்விங்கிறது அந்த காலத்தில் குருகுல வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் விட்டுட்டு அவங்க குருகுலத்தில் படிப்பாங்க. இந்த ancient system of education was the education of Vedas, பிரமாணாஸ், அதாவது நான் சொல்கிறேன் பிரமாணாஸ் அண்டு உபனிஷஸ் அண்டு தர்மசூத்ராஸ். அதாவது இந்த வேத கல்வியினுடைய எஜுகேஷனுங்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதங்கள், பிரமாணங்கள், உபநிடதங்கள் அண்டு தர்மசூத்திரங்கள் அப்படிங்கிறதை அடிப்படையாக கொண்டது. இதை எப்படி தமிழில் நான் சொல்லிடுறேன். மன்னிக்கணும். வேதங்கள், பிரமாணங்கள், உபநிடதங்கள் அண்டு தர்ம சூத்திரங்கள். யூ மஸ்ட் ஹாவ் ஹியர்டு நேம்ஸ் ஆஃப் ஆரியப்பட்டா, பாணினி, காத்யாயனா அண்டு பதஞ்சலி. நம்ம ஒரு சில பேர்களை கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா, பாணினி, காத்யாயனா, பதஞ்சலி. their writings and the medical treatises of
Charaka and Susruta were also some of the source of learning. அதாவது இவங்கள்ட்டேருந்து நம்ம நிறைய இதெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்டஸ்னால் பல்வேறு மெடிக்கல் சம்மந்தமான பல்வேறு இதை மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமேல் பார்த்து சொல்கிறேன். இந்த சுஸ்ருதர் அப்படிங்கிறதெல்லாம் அறுவை சிகிச்சையினுடைய முதல்ல அறுவை சிகிச்சையை செஞ்சவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுஸ்ருதர் அப்படிங்கிறது. சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் வர் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் சச்சிய இதிகாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, இதிகாசங்கள்லேருந்து கற்றுக்கிட்டாங்க. இதிகாசங்கள்லேருந்து வரலாறை கற்றுக்கிட்டாங்க. அவிக்ஷிக்குங்கிறது லாஜிக்கல்ங்கிறது தர்க்கங்கள். அது லாஜிக்குங்கிறது இந்த விவரணைகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது. அடுத்து மீமாம்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை அதெல்லாம் சொல்லுவாங்க. அது இன்டர்பிரேட்டேஷன் அப்படின்னா விவாதித்தல், அதாவது விவாதித்தல் அது அந்த மாதிரியானது. அடுத்து சில்பசாஸ்திரா அப்படிங்கிறது சிற்பசாஸ்திரம்ங்கிறதுல ஆர்கிடெக்சர் அது. அடுத்து அர்த்தசாஸ்திரா அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திரம்ங்கிறது பாலிட்டினா அரசியல். அடுத்து வர்தா அதில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், ட்ரேடுனா வணிகம் தொழில்நுட்பம் தொழில், ஹஸ்பண்ட்ரி விலங்கியல் சம்பந்தமானது. அண்டு தனுர்வித்யாங்கிறது இந்த போர்க்கலை சம்பந்தமானது. இதையெல்லாம் பற்றி அந்த காலத்தில் படித்தாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் டூ வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் கரிக்குலர் ஏரியா இன் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேட் இன் அதாவது கிரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அண்டு ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாட்டுகளுக்கும் அந்த கிரியேட்டிவாக இருந்த ஆக்டிவிட்டீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. விஎம் பிரகாரா அப்படிங்கிறது எக்ஸசைஸு, அதாவது உடற்பயிற்சி சம்பந்தமானது. தனுர்வித்யா ஏற்கனவே பார்த்தம்போது தனுர்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், வில்லுன்னு தெரியும். அப்போ தனுர்வித்யானா வில்வித்தை சம்பந்தமானது. ஃபார் அக்யூரிங் மேக்ஸியல் ஸ்கில்ஸ் அண்டு யோக சாதனாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நம்ம மைண்டு ட்ரைனிங் த மைண்ட் அண்ட் பாடி. இன்னைக்கு யோகான்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. த மோஸ்ட் நோட்டபிள் யூனிவர்சிட்டிஸ் தட் இன்வால்வ்டு டியூரிங் திஸ் பீரியட் வார் சிச்சுவேஷன் இன் தக்ஷஷீலா, நாலந்தா, வல்லபி, விக்ரமஷீலா, ஓடன்புரி அண்டு ஜகத்தாலா. இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு சில, இது நெக்ஸ்ட் பேஜில் வருது, இதை நாளைக்கு உங்களுக்கு நான் அதை ஃபோட்டோஸ் காட்டுறேன். இது அந்த காலத்தில் இருந்த ரொம்ப புகழ்பெற்ற என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய வேதகால கல்விங்கிறது வேதங்களை அடிப்படையாக கொண்டது. இதில் முக்கியமாக மாறல், நீதி நெறி, அதற்கப்புறம் என்னது தனி மனித ஒழுக்கம், அதுக்கப்புறம் இயற்கையையும் மனித உணர்வுகளின் நேசித்தல், இதையெல்லாம் அடிப்படையாக இருந்தது. இவங்க எதை பற்றி படித்தாங்கன்னா பிரமாணங்கள், வேதங்கள், உபநிடதங்கள், தர்மசாஸ்திரா. இதில் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா, பாணினி, காத்தியாயனா, பதஞ்சலி. இவங்க எதெல்லாம் படித்தாங்கன்னா அன்றைக்கி ஹிஸ்ட்ரி, அந்த மீமாம்சை, அப்புறம் சில்பசாஸ்திரம், அது எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய யோகங்கள், அதாவது ஆசனங்கள், இந்த மாதிரியான செய்திகள் அனைத்தையுமே அந்த காலத்தில் உடலியலுக்கும் சம்பந்தமான அனைத்தையுமே அந்த காலத்தில் படிச்சிருக்கிறாங்க. இது வேத காலத்தில் தொடர்புடைய செய்திகள். நன்றி, வணக்கம்.